மகிமைப்படுவதாக. ஆமென். தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் செய்தி கொடுத்து பழகிறதுனால அந்த சர்ச்சில் பிள்ளைகள் மத்தியில் மட்டும் பேசுவாங்க. இங்கே இப்போ புதுசாக வெளியே பேசுறதுனால கொஞ்சம் திக்கி திணறி கொஞ்சம் இப்பதான் உருவாகுறாங்க. அல்லேலூயா, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு நல்ல வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் செய்வார். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசித்த இந்த சங்கீதத்திலே அதே வசனத்தை ஆதாரமாய் வைத்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென், ஆமென். அடைக்கலம் என்று சொன்னால் தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு. என்னங்க? தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு. இது இந்த சங்கீதத்தை கோராகின் புத்திரரில் உள்ள சில நபர்கள் எழுதுகிறார்கள். அப்படின்னா கோராகின் புத்திரன் சொன்னா அவங்க எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்கள். இது எந்த அடிப்படையிலே இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் என்று சொன்னால், கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாளையத்திலே கூடாரம் போட்டு இருக்கிறாங்க. வனாந்தரத்துல கூடாரம் போட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த இஸ்ரவேலை ஜனங்களுக்கு விரோதமாய் அந்நிய நாட்டார் என்ன செய்வாங்க? யுத்தம் செய்ய அடிக்கடி வருவார்கள். அப்படி வரும்போது யுத்தத்துக்கு யார் போவாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற ஆண்கள் மாத்திரம் போவார்கள். ஆமென், ஆமென். ஆண்கள் மாத்திரம் போகும்போது வீட்டுல யார் இருப்பாங்க? அவங்களுடைய மனைவி. ஆமென். இப்படி இருக்கும்போது ஆண்கள் யாரும் வீட்டுல இல்ல. வீட்டுல யாரு இருக்காங்க? பெண்களும் பிள்ளைகள் மாத்திரம். இவர்களுக்கு இப்ப யாரு பாதுகாப்பு? ஏன்னா யார் வேணாலும் வரலாம். யார் வேணாலும் வரலாம். இவர்களை தாக்குவதற்கும் இவர்களை அழிப்பதற்கும் கொல்லுவதற்கும் இவருடைய உடைமைகளை, ஆடு மாடுகளை, பொருட்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போவதற்கு யார் வேணாலும் வரலாம். இல்லைங்களா? ஆமென், ஆமென். இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறாங்க. அங்க மகாநகரம் இருக்கிறது, தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, எல்லாமே இருக்குது. ஆனா இப்போ வீட்டுல ஆண்கள் யாரும் இல்லை. அப்ப இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவர்களுக்கு பாதுகாப்பு யாரு? தேவன் மாத்திரமே. இஸ்ரவேல் ஜனத்தில் உள்ள கோராகின் புத்திரரில் உள்ள ஒருவர், தேவன் நாங்கள் விட்டு வந்த எங்களுடைய மனைவிமார்களுக்கு, பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாயிருந்து, பலனாயிருந்து, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று சொல்லி அங்க எழுதி வைக்கிறார். அங்க தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, அங்கே மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தேவ பலன் இருக்கிறது, தேவ ஆசீர்வாதம் இருக்கிறது, அங்கே துதி இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் வீட்டிலே ஆண்களுடைய துணை இல்லை. அவர்களுக்கு பாதுகாப்பு யாரு? அவர்களுக்கு அடைக்கலம் யாரு? தேவன் மாத்திரமே. அதை உணர்ந்தவர்கள் இந்த சங்கீதத்தை இவ்விதமாக எழுதுகிறார்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அதனால கீழே அந்த சங்கீதத்தில் நீங்க பாருங்க, யாக்கோபின் தேவன், அதாவது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி அந்த சங்கீதத்திலே 3 முறை எழுதி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அடைக்கலம் சொல்லி 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஜனங்களை குறித்து அவர்களுக்கு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள் இவ்விதமாய் அதை இந்த சங்கீதத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். தேவன் உண்மையாகவே ஸ்தோத்திரம், எல்லா ஜனங்களுக்கும், தம்மை நம்பி வந்த ஜனங்களுக்கு அவர் பாதுகாப்பு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம், ஆமென். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லா இடத்திலும் பாதுகாப்பு இல்லைங்களா? எரிகோவுல போனாங்க,
அங்கேயும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பாதுகாப்பு கொடுத்தார். ஆயி பட்டணத்துக்கு போனாங்க, அங்கேயும் பாதுகாப்பு கொடுத்தார். வனாந்தரத்துல போனாங்க, அங்கேயும் பாதுகாப்பு கொடுத்தார். கானான் தேசத்துக்கு போனாங்க, அங்கேயும் பாதுகாப்பு கொடுத்தார். அல்லேலூயா. யோசேப்பை பாருங்க, விற்கப்பட்டாலும் அவன் எகிப்திலே போய் இருந்தாலும் அங்கே எங்கீங்க எகிப்தில சிறையில் இருந்தாலும் சரி, அங்க போர்த்திபார் வீட்டுல போனாலும் ஆண்டவர் அவனுக்கு அவன் மேல தரிசனம் வைத்திருக்கிறதுனாலே பாதுகாப்பு கொடுத்தார், அடைக்கலம் கொடுத்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் எல்லாரும் அடிமைகளாய் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போனார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தார். அல்லேலூயா. 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 பாருங்க, இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் சீசர்களை அழைத்த போது தம்மோடு கூடவே இருந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை ஊழியத்திலே ஊக்குவித்து எல்லா சூழ்நிலையிலும் அவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தார். ஆமென். 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 கடல்ல படகுல பிரயாணமா போறாங்க. அல்லேலூயா. காற்று கொந்தளிக்கிறது, புயல் வருகிறது, காற்று வீசுகிறது. கடலிலே பிரயாணப்பட்டு போகும்போது படகு அமிழ்ந்து போகத்தக்கதான ஆபத்தும் பிரச்சனை வருகிறது. அந்த வேளையில யார் பாதுகாப்பா இருந்தாங்க? இயேசு பாதுகாப்பா இருந்தார். அவர்களுக்கு அடைக்கலமா இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துக்கு வரும்போது, ஸ்தோத்திரம், ஊழியத்துக்கு வரும்போது யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளல. எல்லாருடைய பார்வையிலும், எல்லாருடைய சிந்தையிலும், எல்லாருடைய நோட்டத்திலும் இவன் ஒரு கொலைகாரன், துன்புறுத்துகிறவன், வேதனைப்படுத்துகிறவன், உபத்திரவப்படுத்துகிறவன், சிறைச்சாலையிலே போடுகிறவன், அடிக்கிறவன், உதைக்கிறவன், இப்படி எண்ணத்தில் தான் இருந்தாங்க. எந்த ஒரு சீசனும் பவுலை ஏற்றுக்கொள்ளல. எந்த ஒரு அப்போஸ்தலரும் பவுலை ஏற்றுக்கொள்ளல. எருசலேம் சபை பவுலை ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த விசுவாசிகளும் பவுலை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா ஒரே ஒரு நபரு பவுலை ஏற்றுக்கொண்டார். யாரு? அவர் என்ன செஞ்சாரு? பவுலை ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பு கொடுத்தார், அடைக்கலம் கொடுத்தார். எருசலேம் சபையை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆமென். அப்போ எருசலேம் சபை ஏற்றெடுத்து 3 மாதம் பாதுகாப்பும் அடைக்கலமும் பவுலுக்கு கொடுத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அல்லது இயேசு கிறிஸ்து வேறு மனிதர்கள் மூலமாகவும் ஏவி நமக்கு அடைக்கலமும் பாதுகாப்பும் கொடுத்தார். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 இயேசுவே இந்த உலகத்துல ஊழியம் செய்ய வந்தபோது பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் இயேசு கிறிஸ்துவுக்கு பாதுகாப்பும் அடைக்கலமும் கொடுத்தார்கள். வனாந்தரத்திற்கு சோதனைக்கு போகும்போது அங்கே சோதனையின் மத்தியிலே எல்லா சோதனையும் ஜெயமெடுத்த பிறகு என்ன செஞ்சாங்க? தேவ தூதர்கள் பணிவிடை செய்தார்கள். ஆமென். அவருக்கு வருகிற ஆபத்திலே, சோதனையிலே பரிசுத்த ஆவியானவரும் தேவ தூதனும், ஸ்தோத்திரம், தேவ ஆவியானவரும் என்ன செஞ்சாங்க? பாதுகாப்பும் அடைக்கலமும் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. 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 தேவ சித்தத்தை செய்யும்போது, ஒவ்வொரு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்போது, ஒவ்வொரு அற்புதம் செய்யும்போது, ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் ஸ்தோத்திரம் எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கும்போது, அவர் போகும்போதும் வரும்போதும் பிரயாணப்படும் போதும் பிசாசுகளை துரத்தும் போதும் எல்லா இடத்திலும் இயேசுவுக்கு தேவ ஆவியானவரும் ஸ்தோத்திரம் தேவனானவரும் பாதுகாப்பும் அடைக்கலமுமாய் இருந்தார். ஆமென். அல்லேலூயா. வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேளையில நீங்கள் ஒருவேளை உங்களுடைய ஸ்தோத்திரம் பிள்ளைகளை வீட்டில விட்டுட்டு வேலைக்கு போலாம். ஆமென். ஆமென். கணவரை விட்டுட்டு வேலைக்கு போலாம், மனைவி விட்டுட்டு வேலைக்கு போலாம், அல்லது ஊருக்கு போலாம். அல்லேலூயா. போய் திரும்பி வரும் வரைக்கும் யார் பாதுகாப்பு? நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரை நம்பின பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாப்பும் அடைக்கலமுமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்ந்தார்கள். காரணம், அங்கே மகாநகரம் இருக்கிறது, அங்கே பரிசுத்த தேவ ஆலயம் இருக்கிறது, அங்கே பரிசுத்த ஸ்தலம் இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது, தேவ வார்த்தை இருக்கிறது, அங்கே ஆராதனை இருக்கிறது, அங்கே துதி இருக்கிறது, அதோடு கூட தேவ பாதுகாப்பும் அடைக்கலமும் இருக்கிறது. ஆமென். உண்மையாய் தேவனை நேசித்தார், உண்மையாய் தேவனை பின்பற்றினார், உண்மையாய் தேவனை ஆராதித்தார், உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன்னுடைய ஆவிக்கு உன்னுடைய ஆத்மாவுக்கு அவர்தான் பாதுகாப்பு, அவர்தான் அடைக்கலம். அவர் உண்மை தேவ ஆவியானவரை முத்திரித்திருக்கிறார். ஆமென். தொட முடியாது, கைதட்டுடா, கொல்ல முடியாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மேல் பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் முத்திரித்து இருக்கிறார். ஆமென். அவருக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கழுகுகளைப் போல பலனடைந்து சட்டைகளை விரித்து ஆவியிலே பலனடை ஆண்டவர். அவர் நமக்கு அடைக்கலமானவர். அவர் நமக்கு பாதுகாப்பானவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கவலைப்படுங்கள். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென். கவலைப்படுவோமா? அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு, என்னுடைய கணவருக்கு, என்னுடைய மனைவிக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் பாதுகாப்பாயிரும், நீர் அடைக்கலமாயிரும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம்.